கசையடிகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்ட அவரோட சரத்தின் வேதனைகளை விவரிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அந்த வேதனை உச்சக்கட்டத்துல தான் இந்த வார்த்தை வெளிப்படுது. இயேசு கிறிஸ்து சிலுவையில சகித்த பாடுகளை நம்ம பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பாடுகள் ஏமாத்திரம். சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற நம்ம வேதனையின் உச்சக்கட்டத்துல நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நம்ம வாழ்க்கையே வருத்துறோம். ஆனா வேதம் சொல்லுது, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு. பாடுகளை நம்ம சந்திக்கும் போது எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கூப்பிட்டாரோ நம்மளும் அதே போல அப்பாவை மாத்திரம் சார்ந்து கொள்வோம். இமைப்பொழுதுல நம்மளை கைவிட்ட மாதிரி இருந்தா கூட நம்முடைய உருக்கமான இருக்கங்கள்னால நம்மளை சேர்த்துக் கொள்வாரு. எல்லா சோதனைக்கும் நம்மளை நீங்களாக்கிடுவாரு. God bless you.